நாங்க பாலையும் தேனையும் ஊட்டி வளர்ப்போம், நீங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வந்து புள்ளே தூக்கிட்டு போயிருவீங்களோ? பாலை மட்டும் குடிச்சு வளர அவன் என்ன பாம்பாடா? இவ்வளவு உதவியும் உனக்கு நக்கலு. எங்கடா அவன்? எங்கதான்டா இருக்க? வசீகர என் நெஞ்சினிக்க பொன்மடியில் தூங்கி போடு போட அவனுக்கு. போறேன். காட்டாங்காடு பவரானே. ஏய் செல்லம், இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஹலோ சொல்லு மச்சான். எங்கடா இருக்கா? என்ன மச்சான் கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்க போல? கொல்லுக்கட்டையா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அவன் மச்சானே கொல்லிக்கட்டையில வச்சு எரிச்சிருவான்டா. எங்க இருக்கன்னு சொல்றான். சொல்லிடாத, எங்க அண்ணன் தான் கேட்க சொல்லிருப்பான். எங்க இருக்க? போட்டுலான்னு பாக்குறேன். நான் உன் ஹார்ட்ல தான் மச்சான் இருக்கேன். ஐயோ நேரம் காலம் தெரியாம விளாடுறானே. விளாடாம எங்க இருக்குன்னு சொல்றா. மச்சான் பிளான போட்டு கொடுத்தது நீ தானடா, இப்ப என்னடா இப்படி கேக்குற? எது? நான் பிளான் போட்டு கொடுத்தனா? பிளான் போட்டா குடுக்குற? டேய் மச்சான் உண்மையா சொல்றா, இல்லன்னா நான் இங்க அடி வாங்கியே செத்துருவேன் போல. மச்சான் காதலிச்சா உயிரை கொடுத்தாது கல்யாணம் பண்ணணும்டா. அதுக்கு உன் உயிரை கொடுக்கண்டா, ஏன் உயிரை இல்ல? ஏதோ ஒரு உயிர், அது உன் உயிரா இருந்துட்டு போகுது. ஆனா மச்சான் என் குழந்தைக்கு உன் பேரு தான்டா வைப்பேன். ரொம்ப முக்கியம் மச்சான். நீ சொன்ன மாதிரியே அவன் அண்ணன் ஒரு டம்மி பீஸ்டா. நான் டம்மி. அப்புறம் மச்சான் அவன் ரெண்டாவது தங்கச்சில அத நம்ம கஞ்சா வினோத் லவ் பண்றான்டா. என்னை சேர்த்து வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளான் போட்டு அந்த ஜோடி சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் நான் வைக்கிறேன் மச்சான். அட பரதேசி நாய, ஒண்ணு பத்தாதுன்னு என் ரெண்டாவது தங்கச்சி வேற வேணுமா? அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. அடியே தங்கம், ரேஷன் கடையில 3000 பணம் கொடுக்கலாம் இல்லாண்டி அந்த ரேஷன் கார்டு எடு. இந்த வரேங்க. 3000 ரூபாய்க்கு குடி கும்பலமா இருக்க. ரேஷன் கார்டை காணுங்க. காணுமா? உன் மயங்கடி தெரியலங்க, காலைல எங்க அவசரமா போனோம். அப்ப அந்த நாய் தான் எடுத்துருக்கோம். இரு வரேன். ஏய் காசு எங்கடா? அப்பா 3000 லாபம். பேம்பர்ஸ், அந்த 3000 நம்ம கேம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேம்பர்ஸ் 6000 மாத்தி தரேன். 6000ஆவா? அதெல்லாம் வேணாம். இந்த கேம் தளபதி விஜய் காசு போட்டு விளையாண்டு இருக்காரு. பேம்பர்ஸ் தளபதி விஜயா? ஆமா பேம்பர்ஸ், நீங்க நம்பலல்ல? ஹலோ விஜய் அண்ணா. ஹலோ நண்பா. அண்ணா நீங்க நம்ம கேம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா நண்பா. அத ஒருத்தர் நம்ப மாட்டாரு, நீங்களே சொல்லுங்க அண்ணா. ஹலோ நண்பா, இது ஒரு நல்ல கேம் நண்பா. நானே இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன் படத்தை விட்டு நானே இனிமே இந்த கேம்ல விளையாண்டு இருக்கேன் நண்பா. ரொம்ப நன்றிண்ணா. இப்ப நம்புறீங்களா பேம்பர்ஸ்? நம்பலாம். பேம்பர்ஸ் நீங்க என்ன நம்பல நினைக்கிறேன் பேம்பர்ஸ். நான் இந்த கேம்ல இந்த தார் காரே வாங்கினேன் பேம்பர்ஸ். ஆமா தாரே வாங்கிட்டான். இருந்தாலும் அட என்ன பேம்பர்ஸ் யோசிச்சுக்கிட்டு என்னை நம்பி பண்ணுங்க. நான் உங்களுக்கு 6000 ஜிபே பண்றேன். தளபதியே சொல்லியிருக்காரு, கரெக்டா இருக்கும். போன தம்பி கம்பியை நீட்டிட்டான்ப்பா. நைட்டு திங்க சோறு இல்ல, நீ ஒரு சின்ன பயல்கிட்ட போய் ஏமாந்துட்டு வந்துட்டேடா. வயசு என்ன ஆகுது? என்னடா அது சொப்ப ஜாமா விளாண்டுக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு பையனை போய் பாரு, படிச்சு முன்னேறி எங்கேயோ போயிட்டான். அப்பா அவன் கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க. வேணா உன்னை டாக்டர் அப்துல் கலாம் கூட கம்பேர் பண்ணட்டுமா? அது கூட ஓகே. நல்ல வேலைக்கு போனா சம்பாரிச்சா நீ கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருக்கான். அதான் நானும் சொல்றேன், கல்யாணம் பண்ணி வைங்க, நானும் நல்லா இருக்கேன். அட நாயே, இவ்வளவு நேரம் அவன் வேலைக்கு போனா சம்பாரிச்சாங்கிறது உன் காதுல விழுகல, கல்யாணம் பண்ணாங்கிறத காதுல விழுச்சோ. நீலாம் டெய்லி அவன்கிட்ட 2 சொம்பு வாங்கி குடி. என்ன சொல்றியா? ஏன் அவ அப்பா கூட தான் மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாரு, நீ வாங்குறியா? ஏண்டா பரதேசி நாய, அடுத்தவன் கூட என்ன கம்பேர் பண்றியா? அப்போ இவ்வளவு நேரம் நீ என்னடா பண்ண? அவன் கூட போய் என்ன கம்பேர் பண்ணிட்டானே. தம்பி இந்த ஹார்லிக்ஸ். தேங்க்ஸ்மா. ஏன் அவன் அப்படியே தொட்டில போட்டு ஆட்டுவே? அட ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். குழந்தைக்கு ஒரு தொட்டில் வாங்கணுங்க. நீ குடுக்கற செல்லத்திலாண்டி இவன் இப்படி இருக்கான். உன்னை போட்டதெல்லாம் சரி வந்துரும். ஐயோ நீங்க என்னமோ பண்ணுங்க, என்ன விடுங்கடா. எந்த மாடு கழனி தண்ணி உறிஞ்சுது? இங்க நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன், அங்க நீ போஸ்ட் நக்கிட்டு இருக்க. என்னடா அப்பா ரொம்ப அடிச்சனா? இதெல்லாம் எதுக்காடா சொல்றேன்? எல்லாம் ஓ நல்லதுக்குதான். உன் வயசு பயல எல்லாம் போய் பாரு, எப்படி எப்படிலாம் போயிட்டு இருக்கான்னு. நீயும் முன்னேறதுனால அதெல்லாம் சொல்றேன். அண்ணே தம்பி ஒருத்தன் காலை உடைச்சு விட்டானே.
அண்ணே நீ வந்து கேளு. இரு, முதல்ல நீ யாரா? யாரா? அண்ணே உனக்காண்டி இன்ஸ்டால ஸ்டோரி எல்லாம் போடுவேனே. ஸ்டோரினா யாரா அவன்? ஒரு நிமிஷம் சொல்லாயா? எங்கடா இருக்க நீ? என்ன செயின கொண்டு போய் நீ யாரா கொண்டாடுறது? கல்யாணத்துக்கு போன செயின கொண்டு சொல்லடா. ஆயா போன வை பாரு. எவ்வளவு பிரச்சனை தீர்க்கிறது. ஆமா நீ என்னமா சொல்றீங்க? அண்ணே ஸ்டோரினா ஆள் இல்லனே. ஸ்டோரினா இத பாருங்க. யாரா அவன்? ஊருக்குள்ள தவுளத்தா சுத்திக்கிட்டு இருக்கா? ஏய் அவன் சண்டியான தம்பிடா. சூப்பர் தம்பி. அண்ணன் உனக்கு என்ன பண்ணணும்? அண்ணே அவன் தானே என்னை அடிச்சது. என் தம்பிய அடிச்சியா? ஆமா அச்சேன். அது என்னப்பா? டேய் யார் தம்பி அடிச்சிருக்க தெரியுமா நீ? தெரியாது. தெரியாதா? டேய் அந்த பொருளடா. இவன் இங்கே போற. ஐயோ முடிஞ்சனே. இருங்க போய் கடையில வாங்கிட்டு வந்துறேன். டேய் அது இல்லடா. கத்தி. ஓ கத்தியா? இந்தானே. அண்ணா அண்ணா என்ன விட்டுடா. அண்ணா யார் அது? என்ன விட்டுடா. அண்ணா இவன் வேற. ப்ளீஸ். சும்மா கத்தினே. இவனை அடிக்க வாடா என்னைய கூட்டிட்டு வந்த. நீ என்னமா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. பெரிய மனுஷன் கூட உனக்கு நோம்பு. சின்ன பையன் ஏதோ தெரியாம மாட்டானே. நான் பாத்துக்கிறேன். நில்றா. அண்ணா இனிமே இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். அண்ணன் நொண்ணு போடா. அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அதுக்கே அந்த வீட்டுக்குள்ள போடுற. அப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுப்பா. நான் தான் உன்னை பத்தி தப்பு பண்ணிட்டேன். நீ அது போய் 4 பேருக்கு நல்லது பண்ணு போ. சரிப்பா. என்ன இது ஆளை காணவில்லையா? யாராவே நான் ரோட்ல ப்ரோ கொஞ்சம் தள்ளி நின்று முத்தம் கொடுங்க. முத்தம் கொடுக்குறேனா? நீ அது போய் 4 பேருக்கு நல்லது பண்ணு போ. நல்லது பண்ணிட வேண்டியதான். ஹலோ மாலிக். ப்ரோ நீங்க தானே போன் அடிச்சது. ஆமா ப்ரோ. இப்போ அவர் எங்க ப்ரோ இருக்காரு? அங்கேதான் ப்ரோ இருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ. மிஷின் கம்ப்ளீட்டட். நீ அது போய் 4 பேருக்கு நல்லது பண்ணு போ. சரிப்பா. சார் நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். நீ ஒரு மையம் சொல்ல வேணாம். லோன் காசை எடுத்து வைடா. சார் இப்ப சார் ஜெயில இருந்தே வெளில வந்திருக்கேன். அடுத்த மாசம் பாத்துக்கலாம். ஜெயிலா? எதுக்குப்பா? சார் அது ஒரு திருட்டு கேஸ் சார். திருட்டு போயலாடா நீ. காசை வாங்கும் போது கைத்தொழிலாம் இருக்கு நீடா. இதான் அந்த கைத்தொழிலா? சார் தொல்லை பத்தி தப்பா பேசாத சார். செய்யும் தொல்லை தெய்வம். சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு இன்னைக்குள்ள காசு வந்தாகணும். சார் உண்மையிலே என்கிட்ட காசு இல்ல சார். நானே அடுத்த வேலை சொத்துக்கு எவன் பாக்கில கையை விடுற பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ கையை ஒப்பியோ காலை ஒப்பியோ முதல்ல என் காசு எடுத்து வை. வேமா எடு. சார் காசெல்லாம் எதுவும் இல்ல. வேணா 2 ஆல்ஸ் இருக்கு சப்பிட்டு போ. இன்னைக்குள்ள காசு வந்தே ஆகணும். ஐயா என்ன சார் உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு. சரி இது நம்ம தெரிஞ்சவங்க தான் இங்க உட்காந்துரு. எவன் தாலி எடுத்தாகவும் பணத்தை கொண்டு வரேன். சானியா ஏய் வந்துருவல. சார் திருட்டு போய சார். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். திருட்டு பையன் எங்க போனானே தெரியல சார். இந்தா சார் நீ கேட்ட பணம் கொடுத்து தோடா. வெரி நாய்மா போடுங்க நம்பர். சரி நான் வரேன் சார். தொலை. வாங்குறதுக்குள்ள உயிர். இவளுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ ஏன்டி தாலி எடுத்த மாதிரி அழுகுற? தாலியை தானே ஒருத்தர் அறுத்து விட்டான். எவன் தாலி எடுத்தாகவும் பணத்தை கொண்டு வரேன். சாம்பார் ஆப்பு எனக்கு